நம்ம பார்க்குற நிறைய கேசஸ்ல கில்லர் உருவாக ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னா அது பேட் பேரண்டிங்காக தான் இருக்கும். இதை நம்ம பல வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல அந்த பேரண்டிங் எந்த ஸ்டேஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கேஸா தான் இன்னைக்குடைய வீடியோ இருக்க போகுது. அது ஜனவரி 13, 1995 டெனசி, அமெரிக்கா. டைம் அப்ப கரெக்டா காலையில ஒரு 8 மணி இருக்கும். ஒரு நபர் பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில தூரத்துல வியர்டான ஒரு காட்சியை பாக்குறாரு. அப்படி தூரத்துல அவர் பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சியானது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடிச்சு போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு குழப்பத்தோடவே கிட்ட போய் பார்த்தவரு அந்த இடத்திலேயே வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அவர் நினைச்ச மாதிரி அது ஒன்றும் மிருகம் இல்ல, அது ஒரு பெண்ணுடைய இறந்த உடல். அந்த பெண்ணுடைய இறந்த உடல் தலை சிதைஞ்ச நிலையிலையும் உடல் முழுக்கவே கிட்டத்தட்ட 300 இடங்களுக்கு மேல குத்தப்பட்டிருக்கிறத பார்த்து அந்த நபர் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே இப்படியான ஒரு கொடூரமான கிரைம் சீனை பார்த்ததில்லை அப்படின்னு பின்னாட்கள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளே இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. 28 வருஷம் கழிச்சு இன்னைக்குமே டெனசி ஸ்டேட் மக்களால மறக்க முடியாத ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த கொலை நடந்த இடம் ஜாப் கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான கேம்பஸ். இந்த யூனிவர்சிட்டியில வறுமை காரணமாகவோ இல்ல வேறு சில காரணங்களாலேயோ அவங்களுடைய மேற்படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத பசங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்த 19 வயதான கோலின் ஸ்லீமர் அப்படிங்கிற பொண்ணு தான் இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கா. அங்க போன போலீஸ் இப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இறந்த உடலையும் அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய உடல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 300 இடத்துல காயங்கள் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வருது. மேலும் காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னா இந்த பெண் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா கொடூரமா தாக்கப்பட்டிருக்கா அப்படின்னும், அப்படி தாக்கப்பட்ட அந்த 1.5 மணி நேரமும் அந்த பெண் உயிரோட தான் இருந்திருக்கா அப்படின்னும், அவளுடைய பிரெயின்ல இருக்கிற சிறிய கற்களை வச்சு பார்க்கும் பொழுது கில்லர் இந்த பெண்ணுடைய தலையில மிகப்பெரிய கல்லை தூக்கி போட்டதால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், அதுலதான் அவங்களுடைய மண்டையோடு சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், மேலும் அப்படி உடைஞ்ச அந்த ஸ்கல்லுடைய சில பகுதிகள் மிஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே மேல அந்த பெண்ணுடைய செஸ்ட்ல இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வரையப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும் பொழுது மேபி இது பிளாக் மேஜிக் பண்ற கும்பலுடைய வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப போலீஸ் அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டாஃப்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு ஸ்டாஃப் போலீஸ் கிட்ட ஒரு கோட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அந்த கோட்டை செக் பண்ண போலீஸ் கோலினுடைய ஸ்கல் இருந்து மிஸ் ஆன சில பீசஸ் அதோட பாக்கெட்ல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப இந்த கோட் யாருடையது அப்படிங்கறத விசாரிக்கிறப்ப அது அதே யூனிவர்சிட்டியில படிக்கிற 18 வயதான கிறிஸ்டா கெயில் பைக் அப்படிங்கிற ஒரு பொண்ணுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா அந்த கிறிஸ்டா பைக் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை செய்யும் பொழுது இறந்து
போன கோலினுடைய செஸ்ட்ல வரையப்பட்டிருந்த அதே சிம்பிள் மாதிரியே பைக் அவளுடைய கழுத்துல ஒரு டாலர் போட்டிருக்கிறதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. போலீஸுடைய விசாரணையில ரொம்ப நேரம் அமைதியா இருந்த பைக் ஃபைனலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி அவ கன்ஃபஸ் பண்ணது ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அவளுடைய கன்ஃபஷன் சாதாரண பொதுமக்களை மட்டும் இல்ல, அதை கேட்டுட்டு இருந்த போலீஸையே ஒரு நிமிஷம் இவ பொண்ணா அல்லது மிருகமா அப்படின்னு திங்க் பண்ண வச்சது. அப்படி ஒட்டுமொத்த டெனசி ஸ்டேட்டுடைய மக்களையும் போலீஸையும் அதிர்ச்சி அடைய வச்ச பைக்குடைய கன்ஃபஷன் இதுதான். கிறிஸ்டா பைக் 1976 வருடம் வெஸ்ட் வெர்ஜீனியால பிறந்திருக்கா. இவளுடைய அம்மா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால பைக் பிறந்த 2 வருஷத்திலேயே அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆயிருது. சோ பைக் அவளுடைய பாட்டி கிட்ட தான் வளர ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு 12 வயசு இருக்கும் பொழுது அவளுடைய பாட்டியும் இறந்து போறாங்க. சோ மனமுடிஞ்சு போன பைக் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்கா. பட் பைக்குடைய அம்மா அவளை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா கூட இருக்க ஆரம்பிச்ச பைக்க அவங்க அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனால ஏற்கனவே மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்த பைக் இன்னுமே டிஸ்டர்ப்ட் ஆகுறா. இது என்ன பெருசா பாதிப்பை ஏற்படுத்திட போகுது அப்படின்னு பைக்குக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டையும் அவ அம்மா கொடுக்கல. இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கே காசு செலவழிக்காத பைக்குடைய அம்மா அவ படிப்புக்கு மட்டும் காசு செலவழிப்பாங்களா என்ன? சோ அவளுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியாம போகுது. அந்த சமயத்துல தான் பைக் நியூஸ் பேப்பர் மூலமா அந்த யூனிவர்சிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறா. உடனே அங்க போய் நர்சிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண பைக் அங்க 17 வயதான டேட்ரியல் ஷிப் அப்படிங்கிற ஒரு பையனை மீட் பண்றா. கொஞ்ச நாட்களையே 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அப்பதான் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது. அப்படி அந்த ஹாலிடேஸ் முடிஞ்சு திரும்பவும் காலேஜ் வரப்ப பைக்குடைய பாய் ஃப்ரெண்டான ஷிப் இன்ட்ரோல நம்ம கொடூரமா கொல்லப்பட்டதா பார்த்த கோலின் கிட்ட ரொம்பவே க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோவப்பட ஆரம்பிக்கிறா. இப்ப பக்கத்துல நடந்து போன பைக் ஷிப் கிட்ட, நீங்க 2 பேரும் ஹாலிடே அப்ப எனக்கு தெரியாம டேட்டிங் போயிருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறா. ஆனா ஷிப்போ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். அங்க நின்னுட்டு இருந்த கோலினும் அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனாலுமே பைக் அதை நம்பல. எங்க தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட தங்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோ அப்படின்னு அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. சோ அதில் இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு டைம் இப்ப இரவு 8 மணிக்கு மேல இருக்கும். கோலின் கிட்ட ஷிப் மற்றும் பைக், நாங்க கேம்பஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு பார்க்ல ட்ரக்ஸை மறைச்சு வச்சிருக்கோம், எங்க கூட வந்த அப்படின்னா உனக்கும் தருவோம், வரியா அப்படின்னு கேக்குறாங்க. கோலினும் ஓகே வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ இப்ப பைக், ஷிப் மற்றும் அவங்க கூட ஷெடோலா பீட்டர்சன் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணும் ஜாயின் பண்ணிக்கிறா. இந்த 4 பேருமே சேர்ந்து அந்த பார்க்குக்கு போறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஷிப்பும் ஷெடோலாவும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஏன்னா பைக் கோலினை என்ன பண்ண போறா அப்படிங்கிறது அந்த 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். எஸ், ஷிப் சாத்தான வழிபடுற ஒரு குரூப்பை சேர்ந்தவன். சோ அதை பத்தி எப்பவுமே அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் அவன் பலி கொடுக்கறத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்ட பைக், பலி கொடுக்கறதா, நம்ம ஏன் அதுக்கு கோலினை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கேட்ட ஷிப்பும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். அப்படி இவங்க எல்லாருமே போட்ட பக்கா பிளான் தான் இது. சோ அவங்களுடைய பிளான் படி அது நடக்கும் பொழுது யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் அந்த இடத்துலயே நின்னுக்கிறாங்க. இதை கவனிக்காம கோலினும் அவ பாட்டுக்கு ஜாலியா நடந்து போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனதும் இப்ப திடீர்னு பைக் கோலினுடைய ஷோல்டர்ல கைய வச்சு நில்லு அப்படின்னு சொல்றா. அப்ப திரும்பி பார்த்த கோலின் கிட்ட பைக், என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா அப்படின்னு கேட்டு கோலினுடைய முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விடுறா. அதுல தடுமாறி கீழே விழுந்த கோலின் அப்படியே நீல் டவுன் போட்ட மாதிரி எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்படி நீல் டவுன் போட்டு உட்கார்ந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோவத்துடைய உச்ச கட்டத்துல இருந்த பைக் கோலினுடைய பக்கத்துல போய் அவங்களுடைய தலைமுடிய பிடிச்சு அவங்களுடைய முகம் முட்டியில படுற அளவுக்கு அமுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ என்னை விடு அப்படின்னு சொல்லி கோலின் பைக்க பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அதே நேரத்துலதான் ஷிப்பும் ஷெடோலாவும் அங்க இல்ல அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. அங்க சுத்தியுமே இருட்டா வேற இருக்கு. என்ன பண்றது, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எதுவுமே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போன கோலின் பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுதுட்டு இருந்த கோலினை அவங்களுடைய முகத்திலையும் வயிற்றுலையும் மாறி மாறி உதைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கோலினோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பைக் வாயை மூடு அப்படின்னு சொல்லி அவளுடைய கோட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்ஸ் கட்டுற மாதிரியான ஒரு கத்தி எடுக்கிறா. அதை வச்சு முதல்ல கோலினுடைய கழுத்திலேயே வெட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பவும் கோலின் கத்துறத நிப்பாட்டல. சோ பைக் மறுபடியும் கோலினுடைய கழுத்துல வெட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப கோலின் கத்துறது ஸ்டாப் ஆனதுமே அந்த இடமே அப்படியே அமைதியா மாற ஆரம்பிக்குது. அதே போல
அவங்க 2 பேருமே இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அப்ப பைக் யாராவது வர்றாங்களா அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பாக்குறா. இதுதான் சான்ஸ் அப்படின்னு கோலினும் எந்திரிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த பைக் அவளுமே பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப அவ கையில் இருந்த கத்தியை வச்சு முன்னாடி ஓடிட்டு இருந்த கோலினுடைய முதுகுலியே குத்த ஆரம்பிக்கிறா. அதுல நிலை தடுமாறி கீழே விழுந்த கோலின அவளுடைய வயிற்றுலயே குத்த ஆரம்பிக்கிறா. அப்ப கோலின் என்னை விட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், ஆல்சோ இங்க நடந்ததை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பைக்கோ இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த சூழ்நிலையில தான் தனக்கு கோலின உடனடியா கொல்ல சொல்லி அவளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டதா பைக் பின்னாட்கள போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா. சோ அவ சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் கேட்டதுமே கோலின கொன்னறணும் அப்படிங்கிற நோக்கத்துல சோ அவ கிட்ட இருந்த பாக்ஸ் கட்டர் கத்தியை வச்சு எவ்வளவு குத்த முடியுமோ எங்கெல்லாம் குத்த முடியுமோ அந்த அளவுக்கு கோலினுடைய கழுத்துல வயித்துல முகத்துல அப்படின்னு உடம்பு முழுக்கவே தொடர்ந்து குத்த ஆரம்பிக்கிறா. இதனால கோலினுடைய உடம்புல இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேற ஆரம்பிக்குது. ஆனாலும் பைக் குத்துறதையும் நிப்பாட்டல, கோலின் கெஞ்சறதையும் நிப்பாட்டல. இருந்தாலுமே மனசு தளராத கோலின் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பல முறை முயற்சி பண்றாங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு முறையும் எந்திரிச்சு ஓடும் பொழுதும் பைக் அவங்கள தடுத்து கீழே தள்ளி குத்திட்டே இருந்திருக்கா. இப்ப நான் சொன்ன இது எல்லாமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேருமே டயர்ட் ஆகிடுறாங்க. இப்ப கோலினுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. ரத்தத்துல குளிச்ச மாதிரியான அந்த நிலைமையிலையும் மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு குத்துனதுக்கு அப்புறமும் எப்படி இவளால இப்படி ஓட முடியுது அப்படின்னு கோவத்தோட பின்னாடியே ஓட ஆரம்பிச்ச பைக் கீழே கிடந்த ஒரு கல் எடுத்து ஓடிட்டு இருக்கிற கோலினுடைய தலையிலேயே எரிய ஆரம்பிக்கிறா. அதே சமயம் ஷிப்பும் ஷெடோலாவும் அங்க வந்து பாக்குறாங்க. அப்ப தூரத்துல கோலின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறதையும் பைக் அவங்கள துரத்தி ஓடிட்டு இருக்கிறதையும் பார்த்த அவன் உடனடியா இவனும் ஓடி போய் கையில கிடைச்ச கல் எடுத்து கோலினுடைய தலையிலேயே இவனும் எரிய ஆரம்பிக்கிறான். சோ கோலினால அதுக்கு மேல ஓட முடியாம கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அப்பையும் கோலின் கிவ் அப் பண்ணல. அப்ப கூட என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பைக் பேசாத, ஒருத்தங்க பேசும் பொழுது அவங்களை அட்டாக் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வெறி பிடிச்சவ மாதிரி கத்திட்டு சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க பக்கத்துல ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கிறத பார்த்து அதை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்த பை கீழே எந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருந்த கோலினுடைய தலையிலேயே போடுறா. அப்படி ரொம்ப ஃபோர்ஸா கோலினுடைய தலையில போட்டதுல அந்த கல்லே பார்ட் செதறி போய் விழுகுது. அதே சமயம் கோலினுடைய தலை செதஞ்சு போய் மண்டையோடு நொறுங்கி கோலினுடைய பிரெயின் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்திலேயே கோலின் இறந்து போறாங்க. கோலினுடைய ஸ்கல் நொறுங்குச்சு இல்லையா, அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்த பைக் அத அவளுடைய கோட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறா. அப்ப அங்க வந்த பைக்குடைய பாய் ஃப்ரெண்டான ஷிப் பைக் வச்சிருந்த கத்தியை வச்சு கோலினுடைய செஸ்ட்ல இந்த சிம்பிளை வரைய ஆரம்பிக்கிறான். அப்படி வரைஞ்சிட்டு ஷிப்பும் பைக்கும் கோலினுடைய உடலை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. அதுக்கப்புறமா கோலின் போட்டிருந்த கிளவுஸ் ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற குப்பை தொட்டியில டிஸ்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அடுத்த நாள் காலையில அந்த பார்க்ல வாக்கிங் போன ஒரு நபர் இதை பார்த்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதே சமயம் பைக் தான் பண்ண கொலையை பத்தி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பெருமையா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுவும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சிரிச்சுட்டு கேஷுவலா சொல்லியிருக்கா. மேலும் சந்திரமுகில வர ஜோதிகா மாதிரி அவளுடைய ஷூ ஃபேண்ட் இது எல்லாத்தையுமே காட்டி பாருங்க இது கோலினுடைய ரத்தம், பாருங்க இது கோலினுடைய ஸ்கல் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கா. அப்படி அந்த ஸ்கல்ல காமிச்சது மட்டும் இல்லாம அந்த ஸ்கல்ல வச்சு ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டிருக்கா. இப்ப மார்ச் 22, 1996 ஷிப்புக்கு 25 வருட ஆயுள் தண்டனையும் ஷெடோலாக்கு 6 வருட தண்டனையும் பைக்குக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்டான மரண தண்டனையும் அறிவிக்கப்படுது. அப்படி கோர்ட் அவளுடைய தண்டனையை பத்தி சொல்லும் பொழுது பைக்குடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு. Mr. Bates, please hold this pipe for the doctor. We just love Papa. Please hold this pipe. I love you. I love you too. I love you too.
இப்ப பைக்குக்கு 47 வயசு ஆகுது. இப்பவுமே அவ ஜெயில தான் இருக்கா. இதுக்கிடையில நிறைய சமூக ஆர்வலர்கள் மற்றும் பைக்குடைய லாயர்ஸ் அப்படின்னு பைக் அந்த கொலை பண்ணும் பொழுது அவளுக்கு வெறும் 18 வயசு தான். சோ அந்த டைம்ல அவளுக்கு பிரெயின் முழுசா டெவலப் ஆயிருக்காது. மேலும் சின்ன வயசுல இருந்தே அவன் நிறைய அபியூஸுக்கு வேற ஆளாயிருக்கா அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சாங்க. ஆனா கோர்ட் அவங்களுடைய எந்த கருத்தையும் ஏத்துக்கல. ஆனா பைக்குடைய மென்டல் ஹெல்த்தை செக் பண்றப்பதான் கோர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. நம்ம பிரெயின்ல நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத பிரிச்சு பாக்குற அந்த சென்ஸ் பிரெயினுடைய ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கும். ஆனா பைக்குடைய பிரெயின்ல இருக்கிற அந்த பகுதி அவ பிறக்கும் பொழுதே சிவியரா டேமேஜ் ஆகி இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைக்குடைய அம்மா பைக் வயிற்றில் இருக்கும் பொழுதே அதிக அளவு ஆல்கஹால் குடிச்சது. பைக்குடைய அம்மா பைக் வயிற்றில் இருக்கும் பொழுது அதிக அளவு ஆல்கஹால் குடிச்சதோட விளைவு 18 வருடங்கள் கழிச்சு கொலினுடைய உயிரை எவ்வளவு கொடூரமா எடுத்திருக்கு பாத்தீங்களா? இது ஒரு சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பேரண்டிங் அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கிடையாது. அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விதைய கூட அதுக்கு முளைப்பு திறன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் மண்ணுல விதைப்பாங்க. ஆனா சில காரணத்தால அந்த செடியும் வளராம கூட வளர்ற செடியும் வளர விடாம தடுக்கிறப்ப அதை வெட்டி தான் ஆகணும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்ற ஒரு அம்மா ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கும் பொழுது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் எல்லா கேஸ்லயுமே பார்க்கிற மாதிரி இதை வச்சு பைக் பண்ணதெல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியாது. இப்ப பைக் அவளுடைய வாழ்நாளை எண்ணிட்டு தான் இருக்கா. அவளுக்கு இருக்கிறதுலயே ரொம்பவே கொடூரமான பனிஷ்மெண்டான எலக்ட்ரிக்யூஷன் கரண்ட் ஷாக் கொடுத்து கொள்ற தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் அவ அந்த எலக்ட்ரிக் சேர்ல போய் உட்காருவா. கொலினை எப்படி துடிக்க கொலை பண்ணாலோ அதே மாதிரி அவளும் துடிச்சு சாவா. சோ டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.